அதுலயும் இந்த 2 வருஷங்க என் வாழ்நாள்லயே இப்படி ஒரு டவுன கஷ்டங்களை வந்து நான் பார்த்ததே இல்லை. அவன் எப்ப எதுக்கு என் கூட நம்ம பேசுறான், எதுக்கு நம்மோட பழகிறான், எந்த நேரத்துல நமக்கு சிரிக்கிறான், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறான், இல்ல மொத்தமா மக்கள் யாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தம்பி ஏமா எங்க வேலை இருக்கு, வெளியே போகணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகணும். ஒரு மாதிரி இருந்ததுதான், சரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாக்கலான்னு தான் வந்தேன். சரி சரி, உனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறத சொல்லு. இன்னும் புது கேள்வி, எதையோன்னு போடுமா, எதை போட்டாலும் எனக்கு என்ன சாப்பிட்ற நேரத்துக்கு எதையாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா தின்னு போட்டு நம்ம என் வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடுவேன். இல்ல உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்ல நான் அதான் செய்யறேன். இது என்னமா, நான் தான் சொல்றேன்மா, எனக்கு பழைய சோறு கூட போடுமா. நான் வந்து சாப்பிட்ற உட்கார டைம்ல பழைய சோத்தை கூட போட்டு சந்தோஷமா சாப்பிட்டு என் வேலை என்னமோ அதை பார்க்கணும் ஓடிடணும். இது என்ன புதுசா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியலையா? இன்னைக்கு என்ன நாளா? திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அது கூட உனக்கு தெரியலையா? அது நம்மளுக்கு வேலை ஓடிட்டு இருக்குமா, மண்டைக்குள்ள அத்தான வேலை ஓடிட்டு இருக்கு. நம்மளால எது 4 கிழமை எல்லாம் தெரியுது இல்ல, என்ன அதுக்கு? சரி செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு 7ஆம் தேதி, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏது கிழமெல்லாம் யாருமா ஞாபகம் வச்சிருக்கிறேன்? அதே இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுடா. பிறந்த நாள் ஏமா கம்முன்னு இருமா. அதுக்கு என்ன பண்ணுவேன்? புது ட்ரெஸ் போய் எடுக்கலையா? புது ட்ரெஸ்ஸா? நான் இன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன். சரி என்னை விடு. இப்பதாங்க போன 23ஆம் தேதி உன் பிறந்த நாள் வந்துச்சு. நீ என்ன அப்படி புது ட்ரெஸ் எடுத்தியா இல்ல அப்படி இப்படி ஏதாவது சாப்பிட்டியா? அல்ல தம்பி, உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. என் பிறந்த நாள் இன்னைக்கு தான் அவனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம நாமக்கல் கூட்டிட்டு போய் அவன் பாவம் அவனுக்கு உடம்பு சரியில்லை அலையடைய நனைஞ்சிட்டு இருந்தான். எனக்கு என்ன அதை பத்தி எல்லாம் ஞாபகம் வந்தது. எனக்கு பிறந்த நாளுங்கிறத மறந்தே எனக்கு ஞாபகம் இருந்தது. அன்னைக்கு அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு தான் இவனோட ஃபர்ஸ்ட் டே அந்த நாமக்கல் ஹாஸ்பிட்டல்ல கிளம்புனது. நம்ம இதுல இருந்தங்காட்டி அதெல்லாம் ஞாபகம் எனக்கு இருந்தது. அதை தாண்டி இவனை காப்பாத்துறதுலயே நான் பண்ண முடியல. சரிப்பா, அதனால என்ன இப்போ பிறந்த நாள் வருது போகுது, இப்ப அதுக்கு என்னம்மா? இல்ல தம்பி, இப்பவுமே கொண்டாடுறது இல்ல, ஏதாவது ஒரு வருஷம் மாதிரி கொண்டாடி கம்முங்க பாருங்க. என் லைஃப்லயேங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. எனக்கு நிறைய டவுன்ஸ் தான் இருக்கும். அப்புங்கிறது வந்து வாழ்க்கையில மேடு பள்ளம்பாங்கல்ல, எனக்கு வந்து மேடுங்கிறது ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. டவுன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரம். ஆனா அதுலயும் இந்த 2 வருஷங்க என் வாழ்நாள்லயே இப்படி ஒரு டவுன கஷ்டங்களை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படி. ஆனா இதுலயும் நான் தான் சொல்லணும்னா எல்லாத்துலயும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் நான் எடுத்துக்குவேன். என்னன்னா இதுலயும் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். மக்கள் யாரு, எவன் எப்ப எதுக்கு என் கூட நம்ம பேசுறான், எதுக்கு நம்மோட பழகிறான், எந்த நேரத்துல நமக்கு சிரிக்கிறான், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறான், இல்ல மொத்தமா மக்கள் யாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டேன். அதான் தனியா இருக்கிறேன். சோ இது நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, புது ட்ரெஸ் தான் வேணானே. சரி, நான் எனக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன ஏதோ என்னால முடிஞ்சதை ஒரு செஞ்சு போடுவேன். இல்ல நான் தான் சொல்றேன், எது இருக்குதோ இருக்கிறத போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. உட்காந்து பசி நேரத்துல நிறைய வேலை இருக்கு, நான் வெளியே அழைச்சிருக்கேன், அதெல்லாம் போயிட்டு வந்து அப்படி பசி நேரத்துல உட்காரும் போது உனக்கு கொண்டு வச்சீங்கன்னா போதும். அது வெறும் ரசஞ்சோறு இருந்தா கூட சந்தோஷமா சாப்பிடலாம். அதனால உன்னால எது முடியுதோ அதை செஞ்சு. சரி, வெளியில போனீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு பொண்ணு யாருக்காவது 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி சொல்லவாமா வேணும். நான் போனா எப்பயும் பண்றதுதான், கையில இருந்த காசு குடுத்து ஏதோ பண்றதா, அதெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கு. இப்ப நீ ஏதோ அலைஞ்சிட்டு இருக்கிற, அதெல்லாம் படிச்சு விட்டுட்டாங்க. இல்ல இல்ல, தயவுசெய்து சொல்றேன், நீங்களும் உங்க பர்த்டே அப்படின்னா உங்க குழந்தைய பர்த்டே யாருதான் இருந்தாலும் அது உங்களோட சாய்ஸ். நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, கேக் வெட்டுங்க, அது உங்க சாய்ஸ். பட் யாரோ ஒருத்தருக்காது வெளியே பாக்குறீங்க, கண்ணுல பாக்குறீங்க, ரொம்ப அதாவது அவங்களால கேப்பபிள் இல்ல, சாப்பாடு சம்பாதிக்கிற அளவு கேப்பபிள் இல்லாத ஆள் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பர்த்டே செம்ம வந்து அதுதான் ஃபுல்ஃபில் பர்த்டே அப்படிம்பாங்க. சோ நான் கண்டிப்பா அதை பண்ணிடுவேன். நான் படிச்சு விட்டேன் நான். சரி, டாமி அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டே நான் வேற மறந்துட்டேன். கணவன் நான் படிச்சு விட்டேன், அவங்க எப்படி இருக்காங்க கண்டிப்பா சொல்றேன். அடுத்த வீடியோல அது கண்டிப்பா வரும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுல வரும், நல்ல விஷயம் தான் வரும். டாமி குட்டி அப்டேட் நல்ல இதுதான். வந்து சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டேன். சரி, அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த டீட்டெயில வரும். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை.